இப்போ பனையூரில் இப்போ மஹேந்திரா சவுத் கொரியாவோட கம்பெனி. ஓகேவா? ஏன் மேனுவல்லேருந்து ஆட்டோமேட்டிக் மாறினீங்க? அதே மாதிரி மெர்சிடிஸ் வாங்கணும்னா நீங்கள் என் நண்பன்ட்ட கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். உள்ள ரேட்டை பற்றி சொல்லுங்கள். ஒரு பியானோ பிளாக்ல ஒன்று தெரியுதா? பூட்டில் வந்து இது இருக்குது. அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளேருந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஷோரூம்லேயே ஆஃபர் பண்ணுவாங்க. நான் அதை ஆஃப் பண்ணல, அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இது வந்து செக்ஸி கை. ஸோ இதுதான் காரோட கீ. ஷோல்டர்லாம் லைஃப்லாம் நல்லா டிரைவிங் கற்றுக்கிட்டா என்ன பார்க்க. இது என்ன மாடல் காருன்னு சொல்லிடலாம். என்ன இது முன்னாடி ஃப்ரண்ட் கிரில்ல பார்த்தா எப்படி உங்களுக்கு தெரியுது? இது வந்து கைண்ட் ஆஃப் ஈவி மாதிரியும் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கொரியன் மூஞ்சி மாதிரி இருக்கா. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. என்ன ஸ்டோரினா, அது பேர் என்ன, ஒரு கம்பெனி இருக்கு, சாங் யாங்னு ஒரு கம்பெனி இருக்கான். 2011 வந்து மஹேந்திரா வந்து அக்யூர் பண்ணியிருந்தான். ஒரு மேக்ஸிமம் ஸ்டேக் வந்து வச்சிருந்தான் மஹேந்திரா, சவுத் கொரியாவோட கம்பெனி. அதுக்கப்புறம் ஒரு டிகேட்ல அவன் வித்துட்டான்னு நினைக்கிறேன். அதோட ஸ்பெகுலேஷன் ஃபுல்லாக எனக்கு தெரியல. வீடியோக்காக நிறைய படிச்சுட்டு வந்திருக்காரு. வாங்குறதுக்கு முன்னாடியே படிச்சது அதெல்லாம். ஸோ அந்த ஸ்பெகுலேஷன் இருக்குது. அதனால தான் வந்து ஸோ அந்த டைம்லேருந்து அது பேர் என்ன, ஒரு கார் இருக்குது, ட்ரிவோலின்னு ஒரு கார் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரிவோலி, அந்த ட்ரிவோலியோட பிளாட்ஃபார்ம் தான் மஹேந்திராவோட 3XOன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது என்ன மாடல்னா 3XOல ரெவெக்ஸ் ஏ ஆட்டோமேட்டிக் ஏடி டார்க் கன்வெர்ட்டர். ஓகேவா? ஏன் மேனுவல்லேருந்து ஆட்டோமேட்டிக் மாறினீங்க? சிட்டிக்குள்ளேருந்து 10 வருஷமாக மேனுவல் ஓட்டி கால் கையெல்லாம் போச்சு, வயசாயிருச்சு. மேடாகத்துலேருந்து சோழிங்கநல்லூர் வயசானனால ஆட்டோமேட்டிக் மாறலாம்னு நினச்சேன். ஸோ ஆக்சுவலாக இந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக்கு பெஸ்ட்டு. ரெவெக்ஸ் மாடலில் அதுவும் ஏல ஏடி ஆட்டோமேட்டிக் வாங்கினீங்கன்னா இந்த பட்ஜெட்டில். மஹேந்திரா சர்வீஸ் எப்படி இருக்கும்? சர்வீஸ்லாம் இனிமேல் தான் தெரியும். இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன். இன்னும் நீங்கள் போக போக நிறைய வீடியோஸில் பார்ப்பீங்க இந்த மஹேந்திராவோட சர்வீஸ் எப்படி இருக்கு எல்லாம். இதில் வாங்கினீங்கன்னா டெக் மஹேந்திராவில் ஆஃபர் தான் கிடைக்கும். டெக் மஹேந்திராவில் வந்து கேமராமேன் இருக்கார், அவர் சொல்லுவார். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண கேமராமேன் சொல்லுவார் இந்த அதே மாதிரி மெர்சிடிஸ் வாங்கணும்னா நீங்கள் என் நண்பன்ட்ட கேட்கலாம். 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகே, நம்ம காரை பற்றி பேசுவோம். வேறு என்ன கேமராமேன் சொல்லலாம்? ஓகே, அப்படியே ரோலிங் வரலாம். ஸோ வந்து ஃபீச்சர் லோடட் ஒரு வேல்யூ ஃபார் மணினா 3XO ரெவெக்ஸ் 80 சொல்லலாம். நிறைய பேர் AX5 போகிறாங்க. AX5 மாடலோட ரெவெக்ஸ் 80 போனீங்கன்னா, ரெவெக்ஸ் ஏ மாடல் போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். பனோராமிக் சன்ரூஃப் வந்துடும். அப்புறம் நிறையா சின்ன இது வந்து இன்ஜின் வந்து TGDI டர்போ இன்ஜின். ஸோ வெயிலுக்கு பிளாக் எதுக்கு? அது அப்படி தான்ப்பா. இந்த ரெவெக்ஸ் மாடலில் வந்து டியூவல் டோனாக தான் வருது. ஸோ அதுதான் இதோட சிக்னேச்சர் கலரே இதுதான் நினைக்கிறேன். இது ஃப்ரண்ட் கலர் வந்து பிளாக் ரெட், கொஞ்சம் கட்சி கொடி மாதிரி. நீ வந்து கான்ட்ரவர்சி, வீடியோவை கான்ட்ரவர்சி ஆக்குறாங்க. இந்த வீடியோவை கான்ட்ரவர்சி ஆக்குறாங்க. அதனால ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். கரெக்டாக. இன்னொரு ஃபீச்சர் சொல்லணும். ஆக்சுவலாக 5 ஸ்டார் சேஃப்டி, நல்ல ரிஜிடான பாடி, நல்ல ஒரு டிரைவுக்கு வந்து பக்காவான வண்டினா 3XO தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம் உள்ள. அதுக்கு இப்போ டாப் எண்ட் ஏன் எடுக்கல? டாப் எண்ட்லாம் பட்ஜெட் இல்லைடா, நீ வேறு. 15க்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதாங்க பெஸ்ட்டு காரு. ஓகே, இதில் சின்ன அக்சசரிஸ்லாம் போட்டிருங்க. அது என்னென்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக ரெவெக்ஸ் ஏல வந்து தள்ளிக்க ஃபாக் லேம்ப் வராது. ஃபாக் லேம்ப்பு OEMோட ஃபாக் லேம்பே போட்டாச்சு. ஓகே, கொஞ்சம் க்ளோஸாக வந்து காமிக்கலாம் நீங்கள். ஸோ ஃபாக் லேம்ப் அது போட்டாச்சு. வேறு வந்து இந்த சைடில் வாங்க. அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாக் கலரில் ஒரு பியானோ பிளாக்கில் ஒன்று தெரியுதா? ஸோ இது வந்து என்னென்னா
இது அக்சசரிஸ் போடுறதுக்குன்னே ஒரு ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இது ஏதோ ஒரு பேர் சொன்னேன், ஆப்ளிக்கா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் பிளாக் கலர் காருக்கு ரெட் கலரில் இருக்குது, அது சூப்பராக இருக்குது. ஸோ ரெட்டுக்கு பிளாக் நல்லா இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் இந்த ரைன் வைசர் ஒன்று, இது ஒன்று போட்டிருக்கேன். வேறு வந்து அப்புறம் இந்த மட் ஃப்ளாப், இது ஒரு குட்டி மட் ஃப்ளாப், இது ஒன்று. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அப்படியே பேக்கில் வந்தீங்கன்னா பூட்டில் வந்து இது இருக்குது. இப்படி வந்து எடுங்க. பூட்டில் வந்து இந்த பார்சல் ட்ரே ஒன்று வந்துடும். ரெவெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இது அலாய் வீல் வந்துடும். 4 டிஸ்க் பிரேக் தான், பிளாக் அலாய் கொடுத்துட்றாங்க. வேறு வந்து மெயினாக இந்த முன்னாடி பார்ட்டும் வந்து ரெட்டாக வந்துடும். இந்த பாடி கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி ரெட் கொடுத்துட்றாங்க. பாடி நல்ல ரிஜிடான பாடி. நீங்கள் ஹைவேலலாம் ஓட்டும் போது ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது, ஒரு சேஃப் இருக்குது, உங்களுக்கு ஓட்டும் போது தெரியும். ஓகே, எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுவும் பிளாக் வந்துடும், இதில் இண்டிகேட்டர் வந்துடும். இங்கே வந்து ஒரு ரூஃப் ரெயில் வந்துடுது. அப்புறம் இந்த ஸ்பாய்லர் வந்துடுது, ரூஃப் ரெயில் ஸ்பாய்லர் வந்துடுது. ரெவெக்ஸ் பேட்ச் வந்துடுது. ஓகேவா? வேறு என்ன இருக்குது? வேறெல்லாம் மித்ததெல்லாம் காமன் தான். மித்த ஃபீச்சர்ஸ்லாம் எல்லா மாடல்லையும் இருக்கிறது தான். இப்போ இன்டீரியர் நம்ம போய் பார்க்கலாம். இதில் வந்து ரெக்வஸ்ட் சென்சார் வந்துடும். உங்கள் கீ பக்கத்தில் இருந்தால் ஒரு 0.7 மீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் சென்சாரை கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிஸ் ஆகிற ஃபீச்சர் இந்த ஏர் கூல்டு சீட், அந்த வென்டிலேட்டட் சீட் இல்லை. பட் தட்ஸ் ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு இதுதான் நினைக்கிறேன். பட் நெக்ஸ்ட் ஃபீச்சர் அடுத்த வெர்ஷன் விடும் போது அதை இன்க்ளூட் பண்ணால் மஹேந்திராக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்புறம் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் பிடிச்சது, நல்லாயிருக்கு. ஐ மீன் ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த ஒயிட் கலர் தான் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலான கலர். ஏன்னா குயிக்காக அழுக்காயிடும். அதை தான் வந்து கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுதான் பெரிய சேலஞ்சாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த டோரை கம்மிங்க. டோரில் வந்து என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னா, இது வந்து மிரரோட ஆட்டோ ஃபோல்டிங் ஆப்ஷன், இது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது 4 விண்டோ, டிரைவர் சீட்டு மட்டும் ஆட்டோ வந்துடும். இது மிரரோட லாக்கு, இது டோரோட லாக் அன்லாக். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஸ்பீக்கர்லாம் நல்லாயிருக்கு, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. டியூட்டர் வந்துடுது, 4 ஸ்பீக்கர் 2 டியூட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1 லிட்டர் பாட்டில், ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வைக்கலாம். அப்புறம் இங்கே கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஆப்ஷன். இந்த இன்ஜின் ஐடியலாக இருக்கும்போது ஆட்டோ ஆஃப் ஆகிறது. இது ஹெட்லைட்டோட இது அந்த எப்படி பாயிண்டடாக உள்ளன்னு அப்பா டவுனானு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஹில் அசிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டேரிங்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. இதில் வந்து ஒரு 3 மோடு இருக்குது. ஸோ ஜிப்பு, ஜாப்பு, ஜூமுன்னு இருக்குது. ஸோ ஜிப்பு வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே போகும்போது ஜிப் போட்டிங்கன்னா நல்லா மைலேஜ் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். ஜாப் மோடு தான் பை டிஃபால்ட்டாக இதில் எனேபிள் ஆகிருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பும் பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகுது. இதை வந்து ஆஃப் பண்ணுற ஃபீச்சர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். மஹேந்திராவிலேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு டைமும் இது பெருசாக யூஸ் இல்லை. ஸோ அதனால் அதை ஆஃப் பண்ணி வைக்கிறேன். வேறு வந்து இந்த ஜாப் மோடு இருக்குது. ஜாப் மோடு டிஃபால்ட்டாக இருக்குது, ஜாப்பில் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஜூம் மோடு ஓகேவா? ஸோ வந்து இது இந்த டிரைவ் மோடு இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மோட் பட்டன் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மோட் பட்டன் இருக்கா, டிரைவ் மோட். ஸோ இந்த டிரைவ் மோடை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே இந்த ஸ்க்ரீன்லேயே தெரியும். இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன்லேயே தெரியும் ஜிப், ஜாப், ஜூம்னு 3 மோடு வரும். ஸோ இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா ஜூம் போட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஜூம் ஆக்சுவலாக ஹைவேலாம் போகும்போது ஜூம் போட்டிங்கன்னா பாருங்கள், இதுவே ரேஸ் ட்ராக் மாதிரி காமிக்குது பாருங்களேன். இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், ரேஸ் ட்ராக் மாதிரி காமிக்குதா. நல்லா பயங்கர பிக்கப் இருக்கும், பயங்கர டக்குன்னு இருக்கும் வண்டி. பயங்கர அந்த டர்போ ஆக்டிவேட்டர் தான் உங்களுக்கு நல்லா தெரியும். பை டிஃபால்ட் ஜாப் வந்து ஹைவேல நார்மலாக போகிறதுக்கு நல்லா க்ரூஸுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஜிப்பு வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்னால கீழே பாருங்கள் டெட் பெடல் வந்துடுது. அப்புறம் நல்ல ஒரு பிரேக்குக்கு ஒரு நல்ல பெடல் கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்டியாக இருக்குது. இது வந்து இந்த மேட் வந்து
இது பெட்ரோல் ஓப்பன். இது GFIயோட 5D மேட்டு, இந்த பாக்ஸ் கட் மேட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்போ ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. அதனால் இதை வாங்கி போட்டிருக்கேன். ஷோரூம்லேயே ஆஃபர் பண்ணுவாங்க, நான் அதை ஆப்ட் பண்ணல, அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இது நீங்கள் ஆன்லைனில் 3000க்கே நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி ஒரு தேவையில்லாத ஃபீச்சர்னால் இந்த ஸ்கப் லைட் வந்து இது இலுமினேட்டட் ஸ்கப் லைட் போட்டிருக்கேன். இது இங்கே ஒரு ஆட்டோ மோட் இருக்குது. அந்த ஆட்டோ மோட் போட்டால் வண்டி டோர்லாம் ஓப்பன் பண்ணும்போது இது ரெட் கலரில் லைட் வரும். அது பாருங்களேன், ரெட் கலர் லைட் தெரியுதான்னு தெரியல. இப்போ பாருங்கள், தெரியுதா? வெளிச்சத்தில் தெரியலன்னு நினைக்கிறேன். வேறு இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ஸ்டீரிங்கில் வந்து எல்லா கண்ட்ரோல் இருக்குது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப், க்ரூஸ் மோடும் வந்துடும், க்ரூஸ் ஆன் ஆஃப் வந்துடும். லெதர் சீட்டாங்க. ஆமாம், லெதரேட் ஷீட் டிஃபால்ட் வந்துருதா இல்லை? டிஃபால்ட் தான், அதுவும் போல் லெதரேட் ரெவெக்ஸ் எல்லாத்துலேயும் வருதுன்னு நினைக்கிறேன். என்னம்மா இது இதில் வருது. லெதரேட் ஸ்டேரிங் கவர் கொடுத்துட்றான். இது வந்து ஏசி வெண்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது. வேறு டுவெல் ஜோன் ஏசி கரெக்டாக? அதில் டுவெல் ஜோன் ஏசி இருக்குது. டுவெல் ஜோன் ஏசி இருக்குது, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கரெக்ட், 2 பேருமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேசஞ்சருக்கு தனியாக ஒரு ஏசி இருக்குது, கோ பேசஞ்சருக்கு தனியாக ஏசி இருக்குது. இதெல்லாம் எனக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம அடிக்கடி தும்மிக்கிட்டு இருப்போமா, நம்ம கம்மியாக வச்சு ஓட்டுவோம். வீட்டில் வந்து நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இதெல்லாம் பயங்கர யூஸ். இங்கே இருக்குது டுவெல் டோன்னு ஏசி இப்போ போட்டுட்டு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டுவெல் ஜோன் வந்துடும். இங்கே டுவெல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இங்கே டுவெல் ஆகிடும். ஸோ இப்போ நான் இந்த சைடு மட்டும் கம்மி பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் 35, 33, 23.5 இங்கே ஆகுதா. ஸோ இந்த சைடு மட்டும் உங்களுக்கு ஏசி வந்து அதிகமாக வரும், அந்த சைடு கம்மியாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த ஏசி வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் இருந்துமே கண்ட்ரோல் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு ஏசி எல்லா இதுவுமே ஸ்க்ரீன்லேயும் கண்ட்ரோல் பண்ணலாம், பட்டன்ஸ்லேயும் கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஒரு புது நாமாக கொண்டு வந்திருக்காங்க. வேறு என்ன இருக்குது இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் வரும். வயர்லெஸ் சார்ஜர் அவ்வளோ ரொம்ப யூஸ் இல்லை, ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். இங்கே வந்து USB டிரைவ் வந்துடும். யூஎஸ்பியில் ஆக்சுவலாக நம்ம படம் கூட போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் மூவி போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு இங்கே 2 சின்ன ஒரு கப் ஹோல்டர். USB டைப் சி கிடையாது இல்லை? டைப் சி பின்னாடி இருக்குது. டைப் சி பின்னாடி இருக்குது. பின்னாடி அதையும் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். டைப் சி இருக்குது. இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் வந்துடுது. டீப்பான ஸ்டோரேஜ் தான், நம்ம ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். ஆமாம், ஸ்டோரேஜ் வந்துடுது. 2 கப் ஹோல்டர். இந்த கப் ஹோல்டர்லாம் இந்தியன் இதுக்கு தேவையானே தெரியல. யார் கப் வச்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மொபைலுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். வேறு வந்து ஆட்டோ டிம்மிங் வந்துடுது, IRVM வந்துடுது. ஆமாம், நைட்டில் வந்து உங்களுக்கு பின்னாடி இருந்து வெஹிக்கிள் லைட் அடித்தா அது டிம் ஆகி ஒரு மாதிரி க்ரீன் கலரில் காமிக்கும். அதே மாதிரி இந்த டிரைவர் கோ பேசஞ்சர் பக்கத்தில் இருக்கிறதுல வித் ஒரு ஆட்டோமேட்டிக்கல் இதோட வந்துடுது. ஆட்டோமேட்டிக். ஆமாம், நீங்கள் இதை ஓப்பன் பண்ணோன்னே மேலே லைட்டும் எரியும், அந்த மாதிரி வந்துடுது. ஸோ இதுவும் நல்ல ஃபீச்சர் தான். இதுவும் நல்ல ஃபீச்சர். இங்கே வந்து சன்ஷேட் மட்டும் கொடுத்துருக்கான். இதில் வந்து நான் இதை மாட்டி வச்சுருக்கேன். நம்ம மிரர் மாட்டுறதுக்கெலாம் மேக்னெட்டிக்காக ஒன்று வச்சுருக்கேன். இது நான் அமேசானில் வாங்கின ஆக்சசரிஸ் இது. ஓகே, இதை இப்படியும் கலட்டி இப்படியும் சன்ஷேடுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் வந்து இது வந்து லைட்டு, இதை பண்ணால் லைட் வருது. அதே மாதிரி இந்த சைடுக்கு லைட்டு இது, ஓகேவா. அதே மாதிரி வந்து சன்ரூஃபோட ரூஃபை மட்டும் ஓப்பன் பண்ணணும்னா இதை ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள், ரூஃப் மட்டும் ஓப்பன் ஆகும் பாருங்கள். கேமரா ரூஃப் மட்டும் ஓப்பன் ஆகும். அது பனோரமிக் ரூஃப், ஃபுல் சன்ரூஃப்னால நல்லா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு வந்து இந்த மழை பெய்யும் போது, மழை வர்ற மாதிரி இருக்கும் போது, அந்த மாதிரி டைம்லலாம் இப்படி திறந்து விட்டு ஓட்டிங்கன்னா ஓஹோன்னு இருக்கும். ஓகே, அதே மாதிரி சன்ரூஃப்க்கு இந்த பட்டன் இருக்குது. ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அங்கே அப்படியே ஓப்பன் ஆகும் சன்ரூஃப். ஓகே, இது ஓரளவு. பட் ஆனால் சன்ரூஃப்னு சொல்லும் போது சேஃப்டி கன்சர்னையும் நம்ம இங்கே சொல்லி ஆகணும். நீங்கள் வண்டி ஓடும் போது சன்ரூஃபை ஓப்பன் பண்ணாதீங்க, இட்ஸ் நாட் சேஃப் அட் ஆல். குழந்தைங்க மெயினாக அவங்கள கொஞ்சம் டேக் கேர் பண்ணிங்க. அதே மாதிரி இன்னொரு என் ஃப்ரெண்டோட காரில் வந்து சன்ரூஃப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சும்மா நிற்கும் போது தான், வண்டி ஆனில் இருக்குது, நிற்கும் போது அந்த குழந்தை எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. திடீர்னு என்னாச்சு, மழை தூர ஆரம்பிச்சோன்னா என்னாச்சு, சன்ரூஃப் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு அந்த குழந்தையோட கழுத்தை போய் நசுக்கிட்டு, அப்புறம் அது மேபி அந்த அப்டக்கல் ரிஃப்ளெக்ஸ் இருக்கனால அதை திருப்பி போயிடுச்சு. அது ஹை எண்டு காரனால அப்படி. நம்ம கார்லலாம் அப்படி கிடையாது. ஐ மீன் ரெயின் சென்சார் இங்கே மழை பெய்யும் போது சொல்லும், இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்களான்னு கேட்கும். பட் சில நேரங்களில் மழை பெஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் ரெயின் வரும்போது. ஓகே,
ஓகே, ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடலாம். நாட் யூஸ்ஃபுல் ஃபீச்சர் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு தேவையில்லாத இந்தியாவுக்கு தேவையில்லாத ஃபீச்சர் தான். பட் குழந்தைங்களோட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி அந்த மார்க்கெட்டை கேட்ச் பண்ணுறதுக்காண்டி அவன் வச்சுருக்கான். சன்ரூஃப் கொடுக்கறப்ப பின்னாடி பேக் ரெஸ்ட் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துட்டு போகலாம். நிறைய காரில் அதை கட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஹெட் ரெஸ்ட் பாருங்கள், 3 பேருக்கும் ஹெட் ரெஸ்ட் வந்துடுது, நடுவில் வந்து ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்துடுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேக் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் ஆல்மோஸ்ட் 6.1 ஃபீட் இருப்பான். 6 தானே, 5'11" இருக்கான். ஓரளவு தை சப்போர்ட் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுது. பட் ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் அது காம்ப்ரமைஸ் பண்ணுறது ஓகே தான். ஏன்னா லேடிஸ் பின்னாடி இருக்கிறவங்க அவங்கள அவ்வளோ ஹைட் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த வித்து நீ கான்ட்ரவர்சியாகவே ஆக்கிட்டு இருக்க வீடியோவை. அதே மாதிரி இந்த வித்து வந்து இந்த காரில் தான் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக நான் என் பொண்ணு வந்து படுத்து பார்த்தா, மித்த கார்லலாம் படுத்தா கால் தட்டுது. இந்த காரில் வந்து ஃபுல்லாக படுத்துட்டு அவளே சொன்னா அப்பா காலை தட்டலைன்னு சொல்லி டோரே க்ளோஸ் பண்ண முடியுது. இப்போ நான் ஈஸியாக நான் உள்ளே என்ட்ரு ஆகலாம். எனக்கு பாருங்கள் நல்லா தான் இருக்குது. நல்லா உள்ளே விட்டுக்கலாம். டிஸ்டன்ஸ் நிறையா இருக்குது. வயசானவங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இறங்கி ஏறுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். லைட்டாக அப்படியே உட்காந்துனீங்க, அது ஜாலியாக இருக்கும். நடுவில் உட்கார்றதுக்கும் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. 3 பேர் நல்லா உட்காரலாம். 3 பேர் உட்காந்து பார்ப்போம். நாங்கள் 3 பேருமே தடிமாடு மாதிரி இருக்கும். இருந்தாலும் 3 பேர் உட்காந்தாலுமே ஓகே தானே, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த கேமராமேன் பின்னாடி நின்னுங்க, நம்ம எடுப்போம். கொடுங்க கேமராமேன். ஆக்சுவலி 3 பேருக்கு இது கரெக்டாக. ஆக்சுவலாக 3 பேர் ஓகே தானே, ஓகே தானே. அப்படியே டிரைவர்லெஸ் காராக இருந்தால் அப்படியே ஜாலியாக இருக்கும். சீரியஸாக 3 பேர் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நல்லா தானே இருக்கு. இன்னும் இந்த மாதிரி காரில் கொஞ்சம் 3 பேர் உட்கார இல்லை, உங்களை 2 பேர் அளவுக்கு நான் ப்ராட் இல்லை, அதனால வசதியாக இருக்கு. ப்ராட் இல்லைனாலும் இதே இது நாங்கள் வந்து நீங்கள் அதை காம்பன்சேட் பண்ணுறீங்க. அதான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கேன். இவர் கொஞ்சம் கட்டுமஸ், இவர் கொஞ்சம் கட்டுமஸ்தான ஆளு. ஆனால் கொஞ்சம் ஆவரேஜ், இவன் கொஞ்சம் வந்து செக்ஸி கை. ஸோ நீதான் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஸோ ஆக்சுவலாக ஓகே, நல்லா தான் இருக்குது. ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லை. நாங்கள் வெறுநாள்லாம் ட்ரை பண்ணோம், அதெல்லாம் உட்காரவே முடியல. லாங் இதில் ஷோல்டர்லாம் ஒய்ஃபெல்லாம் நல்லா டிரைவிங் கற்றுக்கிட்டா ஹஸ்பண்ட்ஸ் பின்னாடி இப்படி ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே வரலாம். இங்கேருந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இல்லையே ரூஃப் இங்கேருந்துலாம் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ அது அங்கேருந்து தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த ரூஃப் டாப் ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டுறதே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படியே பாருங்களேன், அது ஒரு ஏரியா இருக்கிறதுக்காண்டி கொடுக்குறது. ஆமாம், இங்கே பாருங்கள், இது வந்து சும்மா ஹேங் பண்ணுறதுக்காண்டி வீட்டில் கிட்ட இருந்தால் இந்த மாதிரியான அக்சசரிஸ்லாம் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும், பார்த்துக்குங்க. அதே மாதிரி சீட் பெல்ட் வந்து அட்ஜஸ்டபிள் தான். நீங்கள் ஹைட்டுக்கு தந்தாலும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி இருக்க எல்லாமே இதில் கொடுத்துட்டு பின்னாடி இருக்க லைட்ஸ் இது. டிஎக்ஸோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக நல்ல ஒரு லோ ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஒரு பவுச் வாங்கி வச்சுருக்கேன். ஓரளவு ஓகே தான், ஒரு ஃபேமிலிக்கு எனஃபான ஸ்பேஸ் தான். நீங்கள் பேச்சுலராக போனால் ஒரு 5 பேக் வைக்கலாம், ஃபேமிலியாக ட்ராலி வைக்கலாம். அப்புறம் இடையில நீங்கள் பிக் ஷாப்பர் அது இதுன்னு ஊருக்குலாம் போயிருந்தீங்கன்னா நிறையா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்குலாம் ஓகே தான். அதே மாதிரி நீங்கள் இதை மேலே கழட்டிட்டிங்கன்னா, பார்சல் ட்ரைவ் தூக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய ஸ்பேஸ், நிறையா லக்கேஜ் எடுக்கலாம். 2 ட்ராலி இந்த ஸ்டைலில் வைக்கலாம். இது வந்து ஆக்சசரிஸ்க்கு நான் சும்மா வாங்கினது, உள்ள காரோட திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காண்டி. ஆர்சி புக் வச்சுருக்கீங்களா? கான்ட்ரவர்சி ஆகிறதுக்குனே ஒரு பக்கத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து மெர்சிடிஸ் ஓனருங்க, அதனால் அப்படி தான் பேசுவான். ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு லாக் கீழே இறக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது காட்டுங்க, டயர் ஸ்டெப்னி. உள்ளே வந்து ஸ்டெப்னி இருக்குது. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துட்றோம். ஓகே, இது 15 இன்ச் தான். 15 இன்ச் தான். ஸோ மேக்ஸ் 80 கிலோமீட்டர் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சிக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆனால் இதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நமக்கு வேணா மறுபடியும் இன்னொரு சைஸ் வாங்கிக்கிட முடியாது. ஸ்டெப்னியும் கூட ஸ்டெப்னி வந்து நார்மல் வீல் தான். இது கிடையாது, அலாய் வீல் கிடையாது, நார்மல் தான். ஸோ இதில் வந்து இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்துடுதுங்க. இது வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து 10.25 இன்ச் தானே, இது 10.25 இன்ச்சு. அதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது ஆப்பிள் கார்ப்ளேயில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். இதில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க மஹேந்திரா. இதில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்தியன்
மார்க்கெட்டு கேப்சர் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஹாரோஸ்கோப்லாம் கொடுத்து வச்சுருக்கான். ஜஸ்ட் இல்லை ஹாரோஸ்கோப்பு, நியூஸ் அப்டேட்டு. கானா ஆப் வந்து 1 இயர் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான். நீங்கள் லாகின் மட்டும் பண்ணால் போதும் உங்களோட ஐடியில், மொபைல் நம்பரில். கார் வாங்கும் போது ஒரு 1 இயருக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றான். அப்புறம் கிளைமேட் கண்ட்ரோல், அலெக்ஸா, இதெல்லாம் டிஃபால்ட்டாக எல்லாமே வந்துடுதுங்க உங்களுக்கு. ட்ரைவ் மோடு எல்லாமே இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வந்துடுது. நீங்கள் வாங்க ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டியாக இருக்குது, நல்ல கிளாரிட்டி. ஸோ நல்லா மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஸ்டேரிங்கை நீங்கள் மூவ் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு இண்டிகேஷன் வரும். உங்கள் டயர் என்ன டேரெக்ஷனில் போகுதுன்னு ஒரு இண்டிகேஷன் வரும் ஸ்டேரிங்கை நீங்கள் மூவ் பண்ணும்போது. தெரியுதா? ஒரு ப்ளூ கலரில் ஒன்று வருதா? தெரியுதா? ஸோ ஸ்டேரிங் எந்த சைடு உங்களுக்கு டயர் டேரெக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். திருப்பி கம்மி. ஸோ டயர் டேரெக்ஷன் பாருங்கள். ஸோ இப்போ ப்ளூ கலரில் வருது பாருங்கள். நான் இங்கே ஸ்டேரிங்கை திருப்புறேன். ஸோ அப்படியே டயர் டேரெக்ஷன் வரும். கைடட் லைன்ஸும் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே இந்த இதுலேயும் வந்து உங்களுக்கு டயர் டேரெக்ஷன் தெரியும். இந்த இதுலேயும் உங்களுக்கு டயர் டேரெக்ஷன் தெரியும். இந்த சைடு நான் திருப்புறேன். இதெல்லாம் யூஸ்ஃபுல் ஃபீச்சர். இதெல்லாம் நல்லா யூஸ் நிப்பாட்டும் போது உங்களுக்கு நல்ல இது. வேறு வந்து மேலேருந்து நீங்கள் எழுதிங்கன்னா இங்கே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. SOS, மஹேந்திராவோட ரோட் சைடு அசிஸ்டண்ட்டு, இந்த வேலட் மோடு வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வேலட் மோடு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா, எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் எதாவது சர்வீஸ் கொடுக்குறீங்க, கார் வாஷ் கொடுக்குறீங்கன்னா உங்கள் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்கள் கார் வந்து 80 கிலோமீட்டர் மைலேஜுக்கு மேலே போகாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள ஸ்பீட் லிமிட்டு 80 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் சரௌண்ட் போக முடியாது. 5 கிலோமீட்டர் சரௌண்டரை தாண்டி போனால் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நல்லாயிருக்கு. அதை நான் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த சேனலில் போய் பார்த்துக்குங்க. லிங்க் கொடுத்துடலாம். ஸோ USB, ப்ளூடூத், ஐபேடு, வீடியோ இருக்குது பாருங்களேன். ஸோ வீடியோ வந்து இப்போதைக்கு இல்லை நம்மள்ட்ட. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு அந்த USB ட்ரைவில் போட்டுட்டு வீடியோ எப்படி கிளாரிட்டின்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வேறு என்ன ஆப்ஷன்? வேறு வந்து இந்த இதில் அட்ரனாக்ஸ் கனெக்டட் இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் வந்து இதில் ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சர். நீங்கள் மொபைலில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் தான். இனிஷியலாக நீங்கள் கார் வாங்கும் போது உங்களுக்கு 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. தட் இஸ் 2499 ருபீஸ் வந்து 1 இயருக்கு. அந்த அண்டர்நாக்ஸ் ஆப், அந்த ஆப் மூலமாகவே உங்கள் காரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் இது இன்ஜின் ஸ்டார்ட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெட்லைட்டு எல்லா இண்டிகேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏசி ஆன் பண்ணி வைக்கலாம். நீங்கள் வெயிலில் நிப்பாட்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வண்டி ஆன் பண்ணிடலாம் வர்றதுக்கு முன்னாடி. அந்த ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பின்னாடியும் நல்லாயிருக்கும். த்ரோ உங்களுக்கு ஏசி வெண்ட் இருக்குது, ப்ளஸ் வந்து ஃபோன் ஹோல்டர் இருக்குது. அப்புறம் இதில் டைப் சி சார்ஜர் வந்துடும். டைப் சி சார்ஜர் இப்போது கீழே ஒரு 12 வோல்ட் சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. கீழே ஒரு 12 வோல்ட் சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. நார்மல் ஒரு சார்ஜரும் கீழே ஒரு 12 வோல்ட் சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. 12 வோல்ட் சார்ஜர் இருக்குது, ஒரு டைப் சி சார்ஜர் இருக்குது. இந்த மேட்டு எப்படி அதோட வாங்குனீங்க? இது இப்போ ஃபுல்லாக 5D மேட். இல்லை இதுதான் அந்த GFXன்னு ஒரு மேட் இருக்கு இல்லையா, அந்த முன்னாடி காமிச்சாலும் அதே மேட்டு தான் அது. ஸோ முன்னாடி பின்னாடி எல்லாம் ஒரே தான். பாக்ஸ் மேட்டெல்லாம் வந்துடும். அதான் நீங்கள் அந்த மாடல் கரெக்ட். வாங்கினது வந்து ஆன்லைனில் 3000 சம்திங் வந்துச்சு அது. இப்போ காருக்கு வந்து செப்பரேட்டாக உள்ள கலட்டி மாட்டுறதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் இப்போ 5D மேட் இந்த மாதிரி மேட்டாகவே எல்லாம் ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான் இப்போ கொண்டு வந்துட்டான். எல்லா ஃபீச்சரும் இன்னொரு சூப்பர் ஃபீச்சர் இருக்குங்க. சைல்ட் லாக் ஃபீச்சர் வந்து இங்கே இருக்குது பாருங்களேன். ஸோ இதில் வந்து மித்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பட்டன் இல்லாமல் கொஞ்சம் திங்க் பண்ணி குழந்தைங்களாம் பட்டன்லாம் எடுத்துடுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கீ மூலமாக, ஸோ கீயை வச்சு தான் நீங்கள் லாக் அன்லாக் பண்ணணும். லாக் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உள்ளேருந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணுங்க விஜய். ஓப்பன் ஆகலை. ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டு இது எல்லாமே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் உள்ள. இதுதான் காரோட கீ கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, வெயிட்டாக தான் இருக்குது. நான் கவர் போட்டிருக்கேன். ஸோ இந்த கீயை வச்சு தான் இதை வச்சு தான் நீங்கள் வந்து வெளிலேருந்து டோரை எமர்ஜென்சிக்கு ஓப்பன் பண்ணுறது. சைல்ட் லாக்குக்கும் இதை வச்சு தான் நீங்கள் லாக் அன்லாக் பண்ணணும். அப்புறம் வந்து இதுலேயே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வெளியே பார்க் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கணுன்னா 2 தடவை டபுள் டாப் பண்ணால் உங்களுக்கு அலாரம் வரும். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது கீ. ரேட்டை பற்றி சொல்லுங்கள்.
ரேட்டு வந்து ஆக்சுவலாக இது 14.4 வந்துச்சு. அப்புறம் சில அக்சசரிஸ்லாம் போட்டு 14. ஒரு 5 அந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, ஸோ மெர்சிடிஸ் ஓனர் அண்ட் இவர் வந்து என்ன ஓனருங்க, என்ன கார் வச்சுருக்கீங்க நீங்கள்? ஆல்ஃபா கார். இஸ் ஆல்ஃபா கை. ஓகே, நான் வந்து ஏதோ 7 3X வச்சுருக்கேங்க. டெக் மஹேந்திரா ஓனர். டெக் மஹேந்திரா ஓனர் அவர். ஓகே ஓகே, ஓனர் இஸ் கோயிங் டு கிவ் us a treat. வெரி குட். காது கேட்கல எனக்கு for new car. சரி ஓகே, அடுத்தது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ட்ரீட். ஓகே தட்ஸ் இட். வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் நாங்கள் நிறைய வீடியோ இந்த மாதிரி எடுக்க போகிறோம். நிறையா இதோட டிரைவ் எப்படி இருக்குது, அப்புறம் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதோட சர்வீஸ் என்ன, எல்லாத்தையும் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. பாய்.